மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யாருடைய 100 தவறை மன்னித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணனின் அத்தை மகனான சிசுபாலன் பிறக்கும் போதே 4 கைகளுடனும் 3 கண்களுடனும் பிறந்தான். பிறக்கும் போதே சாபத்துடன் பிறந்தவன் சிசுபாலன். யார் ஒருவர் தொட்டவுடன் அவனது 4 கைகளில் 2 கைகளும் 3வது கண்ணும் மறைந்து போகின்றதோ அவன் கைகளாலே சிசுபாலனுக்கு மரணம் என்ற சாபத்துடன் பிறந்தவன். ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து தொட்டவுடன் சிசுபாலனின் 2 கைகளும் 3வது கண்ணும் மறைந்து போக சிசுபாலனின் தாய் கிருஷ்ணனிடம் என் மகனை கொல்லக்கூடாது என்று கேட்க, மரணம் யாருக்கு எப்போது சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியாது அத்தை. இருப்பினும் சிசுபாலன் செய்யும் 100 தவறுகளை நான் மன்னிக்கின்றேன் என்று வரம் கொடுக்கின்றார். சிசுபாலன் கிருஷ்ணன் மீது பகைமையுடனே வளர்ந்து வருகிறான். தனக்கு நிச்சயமான ருக்மிணி கிருஷ்ணனுடன் ஓடிப்போக கிருஷ்ணனை தன் எதிரியாக நினைத்து வருகிறான். ஒரு நாள் அனைவரும் கூடியிருந்த சபையில் சிசுபாலன் மாவீரர் பீஷ்மரை, தருமனை மற்றும் கிருஷ்ணரையும் அவமானமாக பேசிக்கொண்டு தன் தவறை கூட்டிக் கொண்டிருந்தான். திரௌபதியை பற்றி அவதூறாக பேசும்போது தான் செய்த 100 தவறும் முடிந்ததை நினைத்து பார்க்க கோபம் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கையில் சுதர்சன சக்கரத்தை உயர்த்தி சிசுபாலன் மீது செலுத்தி அவனை வதம் செய்கிறார். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு துறை மைட்ஸ் தாட்ஸ் யூடியூப் சேனல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.